பெண்கள் வந்து இன்னைக்கு சமமாக இருந்தாலும் நம்மளை விட வந்து உயர்வாக இருந்தாலும், ஆனால் இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. இன்னைக்கு அன்றாடம் நம்ம பார்க்குற தினசரி பத்திரிகைகள் ஆகட்டும், மீடியாஸ் ஆகட்டும், நியூஸஸில் ஆகட்டும், டெய்லி வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிமிடத்திற்கு இத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு புள்ளி விவரம் தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போது இந்த சொசைட்டியில் பெண்களை வந்து நம்ம எப்படி இன்னைக்கு வந்து தற்காத்து கொள்ள முடியும், எப்படி பாதுகாப்பாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பார்ட் 2க்கு சான்சஸ் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. நிச்சயமா இருக்கு. நிச்சயமா. பார்ட் 2ல இப்போ என்ன இதுல வந்து 3 ஹீரோயின் வச்சு எடுத்திருக்கீங்க. பார்ட் 2ல வந்து இன்னும் 4வது ஹீரோயின் வச்சு எடுக்கிறதுக்கு பிளான் இருக்கா, இல்ல இதே வச்சு நான் டெவலப் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கா? இல்லை ஃபயர் படத்துலேயே 4 ஹீரோயின் ஆக்சுவலாக. ஆமா. ஃபயர் படத்தோட 2 என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை பொறுத்து தான் அது. ஓகே. அதுக்கான கதை விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சில உண்மை சம்பவங்களை அடிப்படையில் பண்ணுறது தான். என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது 4 இல்லை 6 இருந்தாலும் 6 இருக்கும். இல்லை 2 பேர் தான் அப்படின்னா 2 பேர் தான். சரி, கற்பனை கதைகளுக்கும் உண்மை கதைகளுக்கும் வித்தியாசம் என்ன? கற்பனை கதையே எதில் இருந்து வருது? புதுசாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம் எதுவும் கற்பனையில் வரப்போகிறது இல்லை. நம்ம எப்படி ஏதாவது கடந்து வந்த சம்பவங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்களே தவிர, புதுசாக ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுறதுன்னா கிரியேச்சரை க்ரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு விஷயந்தான். உண்மை சம்பவங்களுக்கு எப்பயுமே ஒரு அழுத்தம் இருக்க தான் செய்யும். அதனால் உண்மை சம்பவங்களின் ஈர்ப்பு வந்து நிச்சயமாக வந்து எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு ஃபயர் மூவி நீங்கள் எடுத்த படம், அதனால எல்லாத்துக்கும் பிடிச்சோரு. உங்களுக்கு இவங்க எடுத்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்போ வந்து அது சபையத்தில் வந்து படம்லாம் என்ன படம்? நிறைய படங்கள் சொல்லலாம். டிராகன் சொல்லலாம், குடும்பஸ்தன் சொல்லலாம், நிறைய படங்கள் இருக்கு. ஒருத்தர் ஒரு புதிய கோணத்துல படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில்ஸ், மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791775755. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குமா? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன் சார். ஸோ ஓகே, இன்னைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார். இந்த ஐஎஃப்சி அவார்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ஒரு அடையாளத்தையும் அவங்களுக்கான ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த மீனாட்சி மெடிக்கல் மிஷன் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஒரு மீம் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. விவசாயிகளை பற்றி அவங்களோட வழிகளையும் யதார்த்தத்தையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஜெயிக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளியே கொண்டு வர்றது, திறமையானவர்களை கொண்டு வர்றது தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அதை ரொம்ப பிரமாதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் விஸ்வா. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஓகே சார். சார், நான் வந்து மார்னிங் செக்ஷனில் ஒன்று, ஈவினிங் செக்ஷன் ஒன்று சொல்லி அவார்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மார்னிங் செக்ஷனுக்குள்ளே நான் அவார்டில் வந்து பைட்ஸ் எடுக்கும்போது நிறைய பெண்கள் இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்க பெண்களுக்கு அப்படி முன்னுரிதமாக நிறைய பெண்கள் வந்துட்டே இருக்காதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார். பெண்களோட வளர்ச்சி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களை விட வந்து அதிகமாக வந்து அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இன்னைக்கு ஆண் பெண் அப்படிலாம் பாகுபாடெல்லாம் கிடையாது, எல்லாரும் சமம் தான். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் அதுவும் குறிப்பாக இன்றைய சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்களை விட தைரியசாலிகளாகவும் புத்தி கூர்மையாகவும் நல்லாவே வந்து அவங்களோட செயல்பாடுகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு, பிளாட்ஃபார்ம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. பெண்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இருந்தது. ஓகே சார். ஸோ நான் வந்து ஒரு டவுட் கேட்கணும். ஸோ உங்கள் மூவிலே, ஃபயர் மூவிலே வந்து அது ஒரு அவேர்னஸாக எல்லா பெண்களுக்குமே அது பொருந்தும். ஒரு எப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கிற பெண்களுக்குனாலும் சரி, நிறையா ஃபீல்டில் இருக்க பெண்களுக்குலாம் அந்த படம் புரியும். ஸோ எப்படி அந்த ஸ்கிரிப்டை யோசிச்சிங்க, எப்படி அது எடுக்கும்போது இந்த மூமெண்ட்லாம் வந்து கேட்சப் பண்ணணும்னு நினச்சிங்க? இல்லை, இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நம்ம இப்போ இதுக்கு முந்தின ஒரு பதில் நான் சொன்னது தான். பெண்கள் வந்து இன்னைக்கு சமமாக இருந்தாலும் நம்மளை விட வந்து உயர்வாக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. இன்றைக்கி அன்றாடம் நம்ம பார்க்குற தினசரி பத்திரிகைகள் ஆகட்டும், மீடியாஸ் ஆகட்டும், நியூஸஸில் ஆகட்டும், டெய்லி வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிமிடத்திற்கு இத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு புள்ளி விவரம் தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போது இந்த சொசைட்டியில் பெண்களை வந்து நம்ம எப்படி இன்றைக்கி வந்து தற்காத்து கொள்ள முடியும், எப்படி பாதுகாப்பாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க ஆரம்பத்திலேருந்தே
எல்லாரும் நல்லா வளர்க்குறாங்களே தவிர நல்லது என்ன கெட்டது என்னன்னு சொல்லி வளர்த்தாலும் பாதுகாப்பாக எப்படி வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி வளர்க்குறது ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. ஸோ உண்மை சம்பவங்களோட இன்ஸ்பிரேஷனில் பண்ண போனாங்க. ஓகே சார். ஸோ எனக்கு என்னன்னா போன ஒரு 2 மந்த்தாக வந்து இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா தொடர்ந்தாவே அந்த மூவியோட ஒவ்வொரு கிளிப்ஸாக வந்து வந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த மூவி வந்து நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்துச்சு சார். ஸோ பார்ட் 2க்கு சான்சஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இருக்கு. நிச்சயமா. பார்ட் 2ல இப்போ என்ன இதுல வந்து 3 ஹீரோயின் வச்சு எடுத்திருக்கீங்க. பார்ட் 2ல வந்து இன்னும் 4வது ஹீரோயின் வச்சு எடுக்கிறதுக்கு பிளான் இருக்கா, இல்ல இதே வச்சு நான் டெவலப் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கா? இல்ல ஃபயர் படத்துலயே 4 ஹீரோயின் ஆக்சுவலா. ஆமா. ஃபயர் படத்தோட 2 என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அது. ஓகே. அதுக்கான கதை விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சில உண்மை சம்பவங்களை அடிப்படையில் பண்ணுறது தான். என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது 4 இல்லை 6 இருந்தாலும் 6 இருக்கும். இல்லை 2 பேர் தான் அப்படின்னா 2 பேர் தான். ஓகே சார். இப்போ இருக்க நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். இப்போ ஃபயர் மூவிலாம் எடுத்துட்டாலுமே அதுவே ஒரு சோசியல் அவேர்னஸ் தான். இதே மாதிரி நிறைய அப்கமிங் மூவியெல்லாம் ஒவ்வொரு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இது ரியல் லைஃப்ல எல்லாருமே எடுத்துட்டு ஒரு விஷயமா இருக்கு. அது இல்லாமல் கற்பனை கதைகளும் நிறைய இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? கற்பனை கதைகளுக்கும் உண்மை கதைகளுக்கும் வித்தியாசம் என்ன? கற்பனை கதையே எதில் இருந்து வருது? புதுசாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம் எதுவும் கற்பனையில் வரப்போகிறது இல்லை. நம்ம எப்படி ஏதாவது கடந்து வந்த சம்பவங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்களே தவிர புதுசாக ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுறதுன்னா கிரியேச்சரை க்ரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு விஷயந்தான். உண்மை சம்பவங்களுக்கு எப்பயுமே ஒரு அழுத்தம் இருக்க தான் செய்யும். அதனால் உண்மை சம்பவங்களின் ஈர்ப்பு வந்து நிச்சயமாக வந்து எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒன்று. ஃபயர் மூவி தவிர ஃபயர் மூவி நீங்கள் எடுத்த படம், அதனால எல்லாத்துக்கும் பிடிச்சவரு. உங்களுக்கு இவங்க எடுத்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து அது சமயத்தில் வந்து படம்லாம் என்ன படம்? நிறைய படங்கள் சொல்லலாம். டிராகன் சொல்லலாம், குடும்பஸ்தன் சொல்லலாம். நிறைய படங்கள் இருக்கு. ஒருத்தர் ஒரு புதிய கோணத்தில் படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. First of all, thanks to VV Entertainments, விஜய் விஸ்வாக்கு அப்புறம் என்ன ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணார் ஆர்கே கேஸ்டிங்க்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த குக்கிங் ஷோ தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஈகராக பார்த்துட்டு இருந்தேன் நான். எல்லாமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஸோ என்ன கேட்டகரியில் அவார்ட் வாங்கியிருக்கீங்க? ஸோ நான் பேசிக்காக ஃபுல் ஆஃப் மாடலிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். டெக்ஸ்டைல் ஆர்ட்ஸ் ஜுவல்லரிக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி டைட்டில் ஓகே. ஸோ மாடலிங் சொல்லிட்டீங்க. நாங்கள் கொஸ்டின்லாம் நிறைய கேட்போம் மாடலிங்கை பற்றி. ஸோ இப்போ மாடலிங் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய இது சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ஹோம்லேயே இருந்தால் நல்லா இருக்குமாங்க, ரொம்ப மாடலாக இருந்தால் நல்லா. உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? எனக்கு 99% ஃபுல்லாக சொல்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் தான். அதே மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் தான். அதை தாண்டி வெஸ்டர்ன் வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்காது. பட் வியர் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போகிறது அந்த இதுக்கு. பட் ப்ரையாரிட்டி ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறது பேசிக் ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரெடிஷ்னல் இதுக்கு தான். ஓகே. ஸோ எதுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? இந்த விஷயத்த வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு நிறையா ப்ரைடல் இதுக்கு கொடுப்பேன். மெயினாக பண்ணுறது டெக்ஸ்டைல் இதுக்கு ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது 2 டிப்ஸ் கொடுத்துட்டு போகலாமா? டிப்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு செல்ஃப் க்ரூமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் சின்ன சின்ன மிஸ்டேக் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கேன், க்ரூமாக இருக்கேன். ஸோ க்ரூமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நிறைய பண்ண தான் ஒரு விஷயம் அது என்ன கரெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு காலையிலேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா சரி ஓகே, உங்களுக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சேர்த்து கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே. இது ஈவினிங் டைம்னால சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் விஜய் விஸ்வா வந்துட்டு உங்களுக்கு விஜய் விஸ்வா இப்போ தானே தெரியும், எனக்கு 4 இயர்ஸாக தெரியும். நான் நிறைய டைம் பார்த்ததுலேருந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ நானே பார்ப்பேன் எப்படி இந்த பையன் மட்டும் பிஸியாக இருக்கு. ஏதாவது ஒரு அவார்ட், பிஸ்னஸ் அவார்ட் ஏதாவது ஒன்று போயிட்டே இருப்பாங்க. ஹி இஸ் வாலண்டரிலி டூ லைக். நானே கேட்பேன் சம்டைம்ஸ் ஹி இஸ் காலிங் ஃபார் மீ. என்னையும் கூப்பிடுவாங்களா, அப்போ இதுக்கெல்லாம் நம்ம போகணுமா, இது பிஸ்னஸ் கிட்ட நம்ம எப்படி போக முடியும். ஸோ ஹி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ஃபார் மீ. ஸோ அவங்களோட டவுன்லேருந்து பார்த்துட்டு இப்போது அப்ஸ்க்கு வரும்போது வந்துட்டு ஐ எம் டூ ப்ரவுட். பிகாஸ் அவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சீரியல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே மூவியில் பண்ணு அப்படின்ட்டு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது இந்த அவார்டு வந்துட்டு ரொம்ப ஓகே. சரி ஓகே, நம்மளை பற்றி சொல்லலாம். அப்கமிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணீங்க, என்ன ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணுறீங்க? ஓகே.
பேசிக்கலி ஐம் ஃப்ரம் மாடல். 2019ல் ட்ரீம் ஜூனில் வந்துட்டு 48 hours வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஷோ ஸ்டாப்பராகவும் அதிலே ஒர்க் பண்ணேன். அண்ட் மிஸ் சூப்பர் மாடல் 2019, மிஸ் ஃபோட்டோஜெனிக் 2020 அரௌண்ட், மிஸ் ஃபோட்டோஜெனிக்கும் 2019 அண்ட் இந்த மாதிரி அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் கெனானில் ஒரு மாடலாக ஒர்க் பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சீரியல்ஸ் ஒர்க் பண்ணேன், சன் டிவி, ஜி தமிழ். ஸோ அது இல்லாமல் ஒரு மூவி ஒன்று ஒர்க் பண்ணேன், படித்துடன் கிழித்துடன், டேரக்டர் ஹரியுத்ராவோட ப்ரொடக்ஷனில். அண்ட் டைனோசர்ன்ற மூவியில் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு மூவி, கைண்ட் ஆஃப் மூவின்றதை விட ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம், அஸ்வினோடது தந்திவிடேன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், ஜி5ல இருக்குது. ஸோ இதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக எம்சி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பேசிக்காக ஒரு இந்த மாதிரி ஓப்பனிங்காக வரவங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஓப்பனிங்காக ஒரு ஆர்டிஸ்டிக் ஏஞ்சல்ன்றது ஒரு ஓப்பனிங் பண்ணுறேன். ஸோ மாடல்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு க்ரூமிங் பண்ணி எல்லாமே அனுப்புறது. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு ஒரு காஸ்டியூம் டிசைன் பேஜ் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை குட்டி ப்ரொஃபைல். இது குட்டி ப்ரொஃபைலா? கேட்டுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.